நல்லா தான் மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்க, மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு, நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னாங்க. அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேணாம் மாப்பிள்ளைய பிடிக்கலன்ட்டாங்களே, என்னவா இருக்கும்? கண்டுபிடிக்கிறேன். குடுக்கறதும் குடுக்காதான் அவங்க விருப்பம். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தி விட்டு. அக்கா, தம்பி வா தம்பி. வெளியூர்ல இருந்து வரேன். சொல்லு சாமி. முரளின்னு ஒரு பையன் இருக்கான்ல அந்த ஊர்ல. ஆமாப்பா. அவனுக்கு எங்க ஊர்ல தான் பொண்ணு பாத்துக்க. அவங்க சித்தப்பா தான் நானு. அப்படியே பையன் எப்படின்னு விசாரிச்சு பாத்துட்டு போலாம். இப்பதாப்பா அவங்க பெரியப்பா போறாரு. பெரியப்பா கிட்ட நீங்க தான் சொன்னீங்களா? இல்ல அது பெரியப்பா விட்டுருங்க, நான் சித்தப்பா. அதாங்க அந்த பையனை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு உங்கள்ட்ட கேக்குறேன். ஆனா நல்ல பையன். சரி. ஆனா குடிப்பான், உதப்பான், பொண்டாட்டி புள்ளி ஈத்து போட்டு அடிப்பான். ஆனா நல்ல விதமா இருப்பான். ஆனா நல்ல பையன். ஆனா நல்ல பையன். அப்பா பொம்பளை சோக்கு வேற இருக்குதுங்கிறாங்க. பழக்கம் வேற அந்த பையனுக்கு இருக்குது. ஆனா நல்ல பையன். ஆனா நல்ல பையன். ஆனா நல்ல பையன். கடன் ஏதாச்சும் வாங்கி வச்சு எல்லாம் இருக்குது. இந்த ஆண்டா லோனுக்காரன் நிப்பான், அந்த ஆண்டா கடன்காரன் நிப்பான், உன் பொண்ணு நடிச்சாண்டல நிக்கும். ஆனா நல்ல பையன். ஆனா நல்ல பையன். சரிங்க, ரொம்ப இந்த பையனை பத்தி இப்படி அருமையான ஒரு பதிவு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப வரேன்க்கா. சரிப்பா. ஏன் தம்பி மூஞ்ச கட்டாம போற? எட்டி நம்ம தம்பி மாதிரியா இருக்கிறான், முரளி மாதிரி. முரளி மாதிரிலாம் கிடையாது, முரளி தான். பாவீங்களா, அவன் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். கவர்மெண்ட் வேலையில இருக்கியான்னு கேள்வி மேல கேள்வி கேட்கறானுங்க. வீடு இருக்காங்கிறானுங்க, சொத்து இருக்காங்கிறானுங்க, காடு இருக்காங்கிறானுங்க. அதை மீறியும் ஒரு பொண்ணை பிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண போற டைம்ல இப்படி வீதி முனையில நின்று ஊரு கதையை பேசி இப்படி என் வாழ்க்கை கெடுத்துட்டீங்களே. பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி உனக்கா தம்பி பொண்ணு கிடைக்காது. என்ன போகல நீங்க?